உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தோற்று போய் அவமானப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர் நம்மை வெற்றியடைய செய்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் வந்தால் கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை சார்ந்திருப்போமானால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ செய்ய வேண்டும். அது கடினமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் உண்டு. நாம் யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது அதை தீக்குளித்து போடுங்கள், கர்த்தருடைய சொல்படி செய்யுங்கள், இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்தி, அவர் என்ன சொல்கிறார் அதை செய்ய வேண்டும். அது கடினமாக இருக்கலாம், அது போராட்டங்களாக இருக்கலாம், அதுவேளை நாம் அநேக வேதனைகளை சந்திக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறதை செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டே. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலருக்குள் அநேக தோல்விகள் வந்தாலும் இயேசு கூட இருந்து ஜெயித்தெடுத்தார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். இங்கு யோசுவா சொல்கிறான், அவர் என்ன சொல்கிறது என்று செய்யுங்கள். அதுதான் விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம். நம்முடைய விருப்பப்படியோ, நம்முடைய சிந்தனையின்படியோ, நம்முடைய செயல்பாட்டின்படியோ நாம் செய்வோமானால் அங்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அங்கு வல்லமை இல்லை. சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், குஷ்டரோகியை சுகமாக்கும் பொழுதும் வியாதியஸ்தரை குணமாக்கும் பொழுதும் கர்த்தர் கேட்ட கேள்வி, நீ விசுவாசிக்கிறியா? நான் உன்னை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்டதை போல கர்த்தர் என்ன சொல்லுகிறதை நாம் செய்ய. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய சபை வாழ்க்கையில கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வோம். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை அவர் சொற்படி செய்கிறவன் வெற்றியை காண்பான். நம்முடைய வாழ்க்கையில அநேக கசப்புகளும் தோல்விகளும் நிறைந்ததாக இருந்திருக்க கூடும். அதனால் நானும் நீங்களும் மனம் சோர்ந்திருப்போம். சோர்வின் பள்ளத்தாக்கிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதை நீ செய்தால் போதும், உனக்கு விடுதலை நிச்சயம். அவர் சொல்லுகிறது எதுவாக இருந்தாலும் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய நாம் அதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் திட்டங்களையும் தீர்மானங்களையும் உருவாக்குறவர். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை ஜெயித்தெடுத்த பிற்பாடு ஆய் பட்டணத்தின் மேல் போகிறான். ஆனால் அது சிறிய பட்டணம், அதை நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தங்கள் சொந்த, அதாவது ஓவர் கான்பிடன்ஸ் மூலமாக அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அரைக்குறையாக எடுத்தார்கள். ஆனால் அன்னைக்கு நடந்ததுன்னு ஒரு தோல்வி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய சரீரத்தில் நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அதை நீ செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தி சகலவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொன்னார், பயப்படாது, எழுந்திரு. ஏன் பயப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சபையாக, நம்முடைய பிள்ளைகளாக விசுவாசத்தோடு நம்புவோமானால் நீ எடுத்த காரியத்தை ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். பட்டணத்தின் மேல் திரும்ப போகும் பொழுது அவர்கள் தேவ ஆலோசனையோடு கூட போனார்கள். பதிவடையை வைக்க சொன்னார். அங்கு போய் படிவடையின் மூலமாக, அந்த ஆலோசனை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி அடைந்தார்கள். தேவ சமூகத்துக்கு வா, அவர் என்ன சொல்வது செய்வோம். அப்பொழுது உன் எதிர்காலம் அற்புதமாக இருக்கும். உன் வாழ்க்கை அற்புதத்தோடு இருக்க வேண்டுமானால், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நானும் நீங்களும் அவர் என்ன சொல்வது செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது தேவன் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்தி வெற்றியடைய கர்த்தர் செய்வார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு கர்த்தாவே, இந்த காலவெளியில் நாம் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் கர்த்தாவே
உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல் இருக்கட்டும். மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.